வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளுக்கு 5 உதவி பேராசிரியர்கள் தேர்வு. பணி நியமன ஆணைகளை முதல்வர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். டெல்லியில் தவிக தலைவர் விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் 7 மணி நேரம் தீவிர விசாரணை. தனி விமானத்தில் சென்னை திரும்பினார். காங்கிரசுக்கு கூடுதல் தொகுதிகள் கொடுத்தது போல எங்களுக்கும் வேண்டுமென கம்யூனிஸ்ட் கட்சிகள் கேட்பது நியாயமில்லை. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விளக்கம். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை கைப்பற்ற வாய்ப்புள்ளது. IANS கருத்து கணிப்பில் தகவல். ரஜினியை தவிர யாரும் தயாரிப்பாளர்களுக்கு உதவுவதில்லை. ரூம்பாய் இசை வெளியீட்டு விழாவில் தயாரிப்பாளர் 5 ஸ்டார் கதிரேசன் பேச்சு. ஆர்மோஸ் ஜலசந்தி பகுதியில் எண்ணெய் கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்கிய இந்திய கடற்படை. தமிழகம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதி அமலுக்கு வந்தது. 1872 பறக்கும் படை கண்காணிப்பு குழுக்கள் சோதனை தொடக்கம். திரைப்படங்களில் நடிக்கும் நடிகர் நடிகையர் இணையதள தொடர்களில் நடிக்கவோ இயக்கவோ செல்லக்கூடாது. தயாரிப்பாளர் சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் திருமணம் நிறைவேற்றம். சட்டப்பேரவை தேர்தலுக்காக அதிமுக ஆட்சி மன்ற குழுவை திருத்தி அமைத்தார் எடப்பாடி பழனிசாமி. உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் அதை செயல்படுத்துவதுதான் திமுக. இப்தார் நோன்பு திறப்பு விழாவில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. கரூரில் பறக்கும் படை நிலையான கண்காணிப்பு குழு சோதனை பணிகள் தீவிரம். பொது இடங்களில் ஒட்டப்பட்டுள்ள சுவரொட்டிகளை தூய்மை பணியாளர்கள் அகற்றினர். பேராவூரணியில் சாலை பணியில் முறைகேடு. திமுக பேரூராட்சி தலைவர் உட்பட 7 பேர் மீது வழக்கு பதிவு. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.